வணக்கம் மக்களை சொல்வத்துக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிற ரெண்டேகளுக்கு தம்பி 2:15 மத்தியானம் டீ குடிச்சிட்ருக்கோம். வணக்கம். யார் யாருக்கெல்லாம் வந்து இமயமலைக்கு போய் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. ஸோ இமயமலையோட சிவலிங்கத்தை நான் ஃப்ரீயாக காட்ட போகிறேன், பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே பெரிய ஷாப் வீடியோ எடுத்திருக்கேன், பட் இருந்தாலும் காட்டுறேன். காலையில் அப்படியே பனிமலை மாதிரியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சிவன், 2 சிவன், 3வது குட்டி சிவன் தெரியுதா? ஸோ 3 சிவன் இருக்குது. காலையில் வந்து இப்படி ட்ராப்ஸாக இருந்துச்சு, அதை நான் வந்து குளிக்காமல் எடுத்துட்டேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்து எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணினேன், காயெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து சமைச்சு கஞ்சிலே ஓடிட்டு இருந்துட்டு. ஒரு நிமிஷம், 7/8/2025 இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ என்னெல்லாம் இன்றைக்கி ஜிபி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 டேஸாக உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமேட்டு கரெக்டான சாப்பாடு இல்லை. நேற்று கூட பன் பட்டர் ஜாம் கொடுத்தாங்க, 1க்கு 2 வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கு முந்தின நாள் சமோசா கொடுத்தாங்க. இது வந்து ஹெல்தி இல்லையான்றது அடுத்த பிரச்சனை. பட் நம்ம கொடுக்குற சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு இந்த கோல்டில் சாப்பிட பிடிக்கல, எல்லாம் கொட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு 2 நாள் சீட்டில் பக்கம் தான் ஷூட் போயிட்டு ட்ராவலில் வந்துட்டு பாடி ஹீட்னால தான் எல்லா பிரச்சனையும். பட் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இன்றைக்கி ஜிவி வீட்டு கிச்சனில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் காலையில் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, இன்றைக்கி வியாழக்கிழமை வேறையா, பூஜைக்கு பூவும் வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கஞ்சி கூட நைட்டு வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிடா. கஞ்சி கூட வந்து நைட்டு குடிச்சிக்கலாம், ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாப்பாடு ஆவி பறக்குதா பாருங்கள். ஆவி பறக்க ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மூஞ்சி காட்டிட்டு இது நல்லா ஹாட் வாட்டர் தான் ஊற்றிட்டு வந்தேன். ஹாட் வாட்டர் என்ன எனக்கு குடிக்கிறதுக்கு வைக்கலை, இனிமேல் தான் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நானும் தம்பியும் இருக்கிறதுனால, இது என்ன கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, சும்மா முந்திரி பேஸ்ட் போட்டு அரைச்சி தேங்காய் பால் போட்டு எடுத்து வச்சது. ஸோ அதுக்கப்புறம் தம்பி வச்ச ரசம் ஆஸ் யூஸ்வல். அதுக்கப்புறம் ஜிவி வச்ச வாட் இஸ் திஸ், இது பேர் வெண்டைக்காய் வறுவல். அதுக்கப்புறமேட்டு சும்மா சுரக்காய் பொரியல், இவ்வளோதாங்க. ஸோ தயிர் ஆஸ் யூஸ்வல், பாலை வண்டி குடிச்சு வச்சிட்டோம். இவ்வளோ தான் எங்களுக்கு போயிருக்கு. இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு இனிமேல் கஞ்சி வச்சுக்கலாம். ஏன்னா கஞ்சி இருந்தால் வந்து அவனுக்கு பசிக்கிறதே இல்லைன்றது வேறு அவன் கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்கான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நைட்டு வந்து நான் கஞ்சி வச்சு குடிச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தான் சீக்கிரம் பசிச்சிடும். ஒரு வேளை ஒர்க் அவுட்டோ வாக்கிங் ஏதாவது ஒன்று போனால் எனக்கு பசி எடுக்கும். இது வரைக்கும் ஸ்டில் மணி வந்து 2:15 ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். அதனால் சரி பார்க்கலாம், அப்படி தான் பார்க்கணும். பட் பாடி ஹீட் இருக்குது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டேப்லெட் போட்டு என்ன பண்ணுன்ற விஷயத்த பார்க்குறேன். ஆக்சுவலாக நாளைக்கு ஹைதராபாத் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் ஷூட்டிங்னாவே திடீர்னு தான் கிளம்பணும், இந்த நிமிஷம் தான் கிளம்பணுன்றதெல்லாம் என்ன சொல்கிறது, காலங்காலமாக வரையறுக்கப்பட்ட ஒன்று. ஸோ அதனால் நல்லாவே வெயிட் போட்டிருக்கேன், எனக்கும் நல்லா தெரியுது. பார்க்குறேன், குறைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறேன். ஓகே பாய். பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு 4 சமோசா சாப்பிட்டு நைட்டு கொத்து புரோட்டாவாக சாப்பிட்டா எங்கேருந்து இழைக்கிறது? 10த்துக்கார துபாய் கேக்காக சாப்பிட்டா என்னத்த பண்ணுறது? சரிங்க, இழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த கிளைமேட்டுக்காக வந்து எல்லாருக்கும் ஃபீவர் வருது, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. பாடி ஹீட் தான் மெயின் ரீசன் ஃபார் எல்லாத்துக்குமே. நோ தகுதி ஃபார் எல்லாருக்கும் அட்வைஸ். ஸோ இருந்தாலும் தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். பாய், டேக் கேர். நல்லா ஃபன்னாக போச்சு, 2 நாள் ஜாலியாக போச்சு ஷூட்டிங் செட்டில் பார்க்க. பட் இனிமேல் ரெஸ்ட் டே, பண்ணுற வேலையை பண்ணிவிட்டு சமையல் பண்ணுவோம். பாய். ஹெல்த்தை பார்த்துக்குவோம். ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதர் தென் தட். நம்ம இருந்தால் தான் ஜிவிக்கிட்ட நீங்கள் பேச முடியும். ஸோ ஜிவியே ஒரு விஷயம் அப்படின்ற இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க? அதனால் ஒழுங்காக இருந்து கண்ணு வைக்காமல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி எனக்காக ப்ரே பண்ண பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு உங்களோடையாவது அட்லீஸ்ட் பேசிகிட்ருக்கேன். ஓகே, பாய்.